ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? முத்துவோட கார் சாவியை எடுத்தது ரோஹிணி தாங்கிறது முத்துவுக்கு சந்தேகப்படுறாங்க. அதே நேரத்தில் விஜயா சொன்ன வார்த்தையை கேட்டு முத்து மிகவும் எமோஷன் ஆகிறாங்க. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைய எபிசோட் ஆரம்பத்தில் முத்துவின் காரில் ஏற்கனவே பிரேக் பிடிக்காமல் தான் இருந்துச்சு. அவருடைய பிரேக் ஆயில் கட் பண்ணிட்டு இருந்தது என்ற உண்மையை கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாங்க. அதோடு இந்த உண்மையை வெளியே சொல்ல வேண்டாம்னு அருண் தான் மிரட்டினதாகவும் இந்த முத்துவின் லைசன்ஸை கேன்சல் பண்ண வைக்க வேண்டும்னு தான் அருண் இப்படியெல்லாம் செஞ்சுருக்காருன்னு சொல்லி கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அருணை இன்ஸ்பெக்டர் வார்ன் பண்ணிட்டு ஒரு வாரம் உன்னைய சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட முத்துவிடவும் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காங்க, நீ காரில் மோதலைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்போ உன்னுடைய காரை தர்றேன். ஆனால் உண்மையிலையும் தப்பு இருக்குது. நீ அருணோட வீட்டுக்கு போய் மிரட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி திட்டிட்டு காரை எடுத்துகிட்டு போக சொல்லிடுறாங்க இன்ஸ்பெக்டர். கான்ஸ்டபிள் மீனாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, உனக்கே 1000 பிரச்சனை இருந்தது. இந்த பிரச்சனையில் நீ கர்ப்பமாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கு உதவி பண்ணியிருக்க. அதை பார்த்து எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. என் பொண்ணு இப்போ கர்ப்பமாக இருக்கா. இந்த நேரத்தில் நீ செஞ்சது எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதனால தான் நான் உண்மையை சொன்னேன் அப்படின்னு கான்ஸ்டபிள் மீனாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா முத்துவும் மீனாவும் காரை எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. அப்போ போயிட்டுருக்கிறப்ப கான்ஸ்டபிள் சொன்ன விஷயத்தை சொல்லி மீனாவை முத்து பாராட்டிட்டு இருக்காங்க. உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீ எல்லோருக்கும் உதவி செஞ்சனால தான் இப்போ நமக்கு நல்லது நடந்திருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க முத்து. அதோடு எனக்கு கார் வயரை யார் கட் பண்ணியிருப்பாங்கங்கிற சந்தேகம் வருது. இதுக்கு நம்ம வீட்டில் இருந்து யாரோ கார் சாவியை எடுத்திருக்காங்கன்னு சொல்ல மீனாவும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அடுத்ததாக முத்து வீட்டுக்கு அண்ணாமலை உட்பட குடும்பத்தில் எல்லோரிடமும் தனக்கு கார் கிடைச்சிருதுங்கிற செய்தியை சொல்லிகிட்டு இருக்காங்க. பிறகு தன்னுடைய காரோட வயரை கட் பண்ணியிருக்காங்க. கார் சாவி இல்லாமல் வயரை கட் பண்ண முடியாது. அப்போ யாரோ கார் சாவியை எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டேன்னு விஜயாவை முத்து பார்த்துட்ருக்காங்க. அதனால் பதறிப்போன விஜயா, நீ என்ன என் மேலே சந்தேகப்படுறியா அப்படின்னு விஜயா கேட்டுட்ருக்காங்க. எந்த ஊர்லையாச்சும் அம்மாவே பிள்ளைக்கு கேடு நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா. அதை கேட்டுட்டு முத்து எமோஷனல் ஆகுறாங்க. நான் யார் சொன்னாலும் உன் மேலே சந்தேகப்பட மாட்டேம்மா அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. விஜயாவும் அதை கேட்டுட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து ஒவ்வொருவராக இவர் செஞ்சுருக்க மாட்டார்னு சொல்லிட்டு இருக்கும்போது முத்து ரோஹிணியை பார்க்க, ரோஹிணி அப்போ நான் செஞ்சுருப்பேன்னு சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு மீனா, உங்கள் மேலே அவர் சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னதும் அவர் பார்க்குற பார்வை அப்படித்தான் இருக்குது அப்படின்னு ரோஹிணி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் பார்க்குறத பார்த்தா நான் தான் ஆணியில் மாட்டியிருந்த சாவியை எடுத்து கொடுத்த மாதிரி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ரோஹிணி. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, நான் ஆணியில் மாட்டியிருந்தேன்னு சாவியை ஆணியில் மாட்டியிருந்தேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னதும் ரோஹிணி அதிர்ச்சி ஆகிறாங்க. பிறகு நீங்கள் எப்பையும் கார் சாவியை ஆணியில் தானே மாட்டி வைப்பீங்க, அதனால தான் சொன்னேன்னு சொல்லி ரோஹிணி சமாளிச்சிட்ருக்காங்க. அதற்கு முத்து, மனோஜிடா, யார் மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்ல முடியாதுடா மனோஜ், நீ பார்த்து நடந்துக்க. எனக்கு இவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஏற்கனவே இவங்களை பற்றி வீட்டில் போட்டு கொடுத்தது நான் தான். அதனால் எனக்கு ஏதாவது நடக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னு தோணுது அப்படின்னு முத்து சொல்லிகிட்ருக்காங்க. சுருதி, ஆமாம் நீங்கள் தான் அவங்க மாமா விஷயத்தில் சொன்னீங்கள்ல, அதனால் உங்கள் மேலே கோபம் இருக்கலாம்னு சொல்லி கொண்டு இருக்காங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.